ஸோ இந்த கேள்வியை ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்ன? 4851 ரூபா இப்போ இருக்குது. 4400 ரூபா என்னுடைய அசல் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட். அது 451 ரூபா இன்ட்ரெஸ்ட். இது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்த 4400ல் இந்த 450 பார்க்கும்போதே க்ளோஸ் டு 10% இருக்குது. ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 10%. 10% 440 ரூபா. ஸோ இந்த 10% தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது எத்தனை இதில் கிடைக்கும் அப்படின்னா, இங்கே வருடத்திற்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 இயரில் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கலாம். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி கால்குலேட் பண்ணியிருப்போம்? இந்த 10% அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 5%. அப்போது 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்போம். அப்போ தான் நமக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே வந்துருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அப்படின்னா 2 டைம்ஸ் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணுறோம். அப்போது 1 இயரில் இந்த அமௌண்ட் மாறி இருக்கும். இது ஒரு மெத்தடு. இல்லை வழக்கம் போல் வந்து 4400 ரூபா இருக்குது, நான் வந்து அதுக்கு 5% வந்து, ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறதுனால கொடுத்துருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பாதி எடுக்கிறோம், 5%. ஓகே, அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 210. ஓகேவா? செகண்ட் இயர் வந்து ஒரு 210 கிடைக்கும். ஸோ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, 220 சாரி, அதனால் 440 கிடைக்கும். இந்த 220க்கு ஒரு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே 11 ருபீஸ் கிடைக்கும். ரெண்டும் சேர்த்துனோம்னா 451. அப்போ நம்ம 2 டைம்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருப்போம். 2 டைம்ஸ் மீன்ஸ் 2 டைம்ஸ் 6 மந்த்து 1 இயர் அப்படிங்கிறத ஆன்சராக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் போகலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.